Today we are sitting here in church. இன்னைக்கு நாம் இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். And do you believe God is here? தேவன் இங்கே இருக்கிறார் என்று நம்புகிறோம். Yes, we believe God is here. ஆம், தேவன் உண்மையாகவே இருக்கிறார் என்று நம்புகிறோம். Do you believe Jesus is here? இயேசு இங்கே இருக்கிறார் நம்புறீங்களா? Yes, Jesus is here. ஆம், இயேசு இங்கே இருக்கிறார். But how? எப்படி இருக்கிறார்? Only in and through the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மூலமாக தான் அவர் இங்கே இருக்கிறார். Not apart from the Holy Spirit, not without the Holy Spirit, only in and through the manifestation of the Holy Spirit, you see. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் தேவனுடைய பிரசன்னம் இங்கே வெளிப்படுகிறது. It is the Holy Spirit that makes the presence of Jesus real to us today. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவுடைய பிரசன்னத்தை இன்றைக்கு நமக்கு நிஜமாக்குகிறார். So, if you say God is here, that means whether you know it or not, the Holy Spirit is here. You should know that. ஆகவே இன்றைக்கு தேவன் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நீங்கள் அறிவீர்களோ அறிய மாட்டீர்களோ, அறியாமல் இருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்று தான் நாம் சொல்லுவோம். The Holy Spirit is your point of connection with God. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பின் ஒரு இணைப்பு. It is where you, so to speak, touch God. If I can use those terms, you can't use those terms. But if you think in a physical way, who is closest to us today here, it is the Holy Spirit. சரீரப்பிரகாரமான விதத்தில் யோசித்து பார்த்தா நமக்கு நெருக்கமானவர் யார்? பிதாவை நாம் தொட வேண்டும்ன்றா யார் மூலமாக அவரை தொட முடிகிறது? இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக தான். The Holy Spirit is the one that God has chosen through whom to manifest His presence today. தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். If you say no to the Holy Spirit, then you are saying no to God, you see. பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் தேவனே வேண்டாம் என்று தான் சொல்கிறீர்கள். Without the Holy Spirit, we cannot even believe that Jesus is in our midst, present. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்லக்கூட முடியாது நாம். See, the Holy Spirit makes all the difference in the world when it comes to the presence of God in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் என்று வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அது இயலாது. So, you take any verse in the Bible about God's presence, I will never leave you nor forsake you, I will be with you. Any verse you take, how is God present with you today? நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் எடுங்க. எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா எப்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். You have to come down and say it is through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். That is the value and the greatness of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த